மிஸ்டர் லேடி யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன். இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் வேற வழியே இல்ல, நம்ம சர்ஜரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எதனால வருது, அது வரும்போது நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க நிறைய அந்த ஆக்சிலேட் சம்பந்தப்பட்ட உணவுகள், அதாவது உங்க ஃபுட்ல ஆக்சிலேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சால்ட்டடா எந்த ஒரு ஃபுட்டுமே ரொம்ப அதிக சால்ட்டடா எடுத்துக்கிறீங்க, சால்ட் அதிகமா எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சோடா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்க, தண்ணி ரொம்ப கம்மியா குடிக்கிறீங்க, இல்ல தண்ணி சரியா குடிக்கிறதே இல்ல, ஒர்க் டென்ஷன்ல அப்படியே சுத்திட்டே இருக்கீங்க, ரெண்டாவது பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் நிறைய அந்த ரெட் மீட் சம்பந்தப்பட்ட உணவுகள், அதாவது ஒரு பீஃபா இருக்கட்டும் இல்ல மட்டனா இருக்கட்டும், இந்த ரெட் மீட் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிட்னி ஸ்டோன் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கம்மி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபுட்ல பியூரைன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது பியூரைன் இருக்கிறதெல்லாம் நீங்க கம்மி பண்ணணும். இந்த கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கீரை வகைகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மெயினா நான் வெஜிடேரியன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நல்லது. அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா ரெட் மீட் அந்த மாதிரி மீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த சோடா சம்பந்தப்பட்ட இந்த கூல் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஆல்கஹால் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி உணவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபுட்ல சிட்ரஸ் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கணும். அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரியான உணவுகள் நல்லா அதிகமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி நீங்க குடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைத்தண்டு எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வடிகட்டி அந்த சாறு எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் வாழைத்தண்டு ஜூஸ் சாறு, அரை கிளாஸ் பாத்தீங்கன்னா பட்டர் மில்க், அதாவது வெண்ணெய் எடுத்த மோர், இதை ஆட் பண்ணிட்டு அதுல சால்ட் எதுவும் நீங்க போட்டுக்க வேண்டாம், அதை அப்படியே குடிச்சிருங்க. டெய்லி காலையில அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் தீர்ற வரைக்கும் டெய்லியுமே காலையில வெறும் வயிற்றுல இதை எடுத்துட்டு வாங்க. இது கிட்னி ஸ்டோனை அதை கரைச்சு வெளியேற்றுறதுக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தா அது சரி பண்றதுக்கு, உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா சரி பண்றதுக்கு, உங்க பாடி நல்லா கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க டெய்லியுமே எடுக்கலாம். ஜென்ரல் ஹெல்த்துக்காக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில பாத்தீங்கன்னா இந்த பீன்ஸ் வாட்டர், அந்த பீன்ஸை போட்டு ஒரு தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க எடுத்துக்கணும். அதுமே ஸ்டோன் ரிமூவ் ஆகிறதுக்கு எஃபெக்டிவா இருக்கு. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்ல பாடி ஹைட்ரேட், மெயினா பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வரக்கு முக்கியமான காரணம் தண்ணி கம்மியா குடிக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம். எப்பவுமே டீஹைட்ரேட்டா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு கம்பல்சரியா 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி நீங்க குடிச்சிட்டே இருக்கணும். அது பாடி வெயிட் பொறுத்தது. மினிமம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 லிட்டர் கம்பல்சரியா நீங்க குடிக்கணும். அது ரெகுலரா குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டுக்கு முக்கியமா வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களோட லோயர் அப்டமன் பகுதி, இந்த ரைட் சைட் லெஃப்ட் சைட் எந்த கிட்னில ஸ்டோன் இருக்கோ அந்த சைட்ல லோயர் அப்டமன் பகுதி, அப்படி இல்லைன்னா பின்னாடி பேக், லோயர் பேக் அந்த சைட்ல உங்களுக்கு பெயின் வரும். அந்த பெயின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு குத்துற மாதிரியான ஒரு பெயின், ரொம்ப சடன் பெயினா, ரொம்ப ஹெவி பெயினா இருக்கும். சில பேர் வலி தாங்க முடியாம கத்துவாங்க, அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பெயின் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னு தாங்க முடியல அப்படின்னா அடுத்து சர்ஜரி ஆப்ஷன் தான் போவாங்க. ஆனா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா மெயினா இந்த கிட்னி ஸ்டோனுக்காகவே கூசா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி பண்றோம். அது கால் பாதத்துல பண்ணுவாங்க. கால் பாதத்துல ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு பிரஷர் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த தெரப்பி பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யறீங்க அப்படின்றப்போ ஒரு 4 சிட்டிங், அதாவது 4 டேஸ், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிதான் இந்த தெரப்பி பண்ண முடியும். 4th டைம்லயே உங்களோட ஸ்டோன் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 சிட்டிங் 4 சிட்டிங்லயே யூரின்லயே 5 mm ஸ்டோன் கூட எடுத்துட்டு காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த தெரப்பி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த தெரப்பி பண்றதுனால நீங்க சர்ஜரி அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கேன்சல் பண்ணிட்டு நார்மலா கால் பாதத்திலேயே அந்த தெரப்பி முடிச்சு உங்களோட கிட்னி ஸ்டோனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெயின் அதிகமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹாட் வாட்டர் பேக், ஃபெர்மெண்டேஷன் பேக் வாங்கி அதுல சுடுதண்ணி ஊத்தி நல்ல லோயர் பேக்ல நல்லா சூடா வைக்கும் போது என்ன ஆகும்னா, அங்க சர்க்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு பெயின் ரிலீவா இருக்கு, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி ஃபார்ம் ஆகாம இருக்கணும், என் கிட்னியோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றப்போ ரெகுலரா நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல முத்ரால பாத்தீங்கன்னா கிட்னிக்குனே ஒரு முத்ரா இருக்கு, அதான் கிட்னி முத்ரா. ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். உங்களோட மோதிர விரலும் உங்களோட சுண்டு விரல் மடக்கிட்டு அது மேல உங்களோட கட்டை விரல் வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் நடு விரலும் நார்மலா வச்சுக்கோங்க.
இதே மாதிரி 2 கையில வச்சுக்கோங்க. கை கால் மேல வச்சுக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ கிட்னி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த முத்ராவை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலாம். லைக் கிரியேட்டினின் அதிகமா இருக்கு, கிட்னில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருக்கு, இல்ல கண்ணுல அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கு, வாட்டரி ஐஸ், சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க இந்த முத்ராவை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த கடுமையான வலி கொடுக்கக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன்ல இருந்து நீங்க முழுமையா வெளியில வர்றதுக்கு தான் நம்மளோட பாத கூசா சிகிச்சை இருக்கு. சோ எல்லாரும் இந்த பாத கூசா சிகிச்சை பண்ணிக்கோங்க. கிட்னி ஸ்டோனுக்கு பை பை சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவுல நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.